வெல்கம் டு ஜிமிக்கி கமல் தென்னாட்டு சமையல் நிகழ்ச்சி. நான் உங்கள் மோகன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா, சுவையான குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பால் போட்டு பால் ரவா லட்டு தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க அது எப்படி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ரவா லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 கப்பு ரவை, 1 கப்பு பால், 1 கப்பு சுகரு, தேங்காய் துருவல் லேசாக எடுத்துருக்கேன். அதோட முந்திரி, ஏலக்காய், திராட்சை, நெய் தேவையான அளவுக்கு எடுத்துங்க. உங்களுக்கு சுகர் அதிகமாக தேவை, இனிப்பு அதிகமாக தேவைன்னா சர்க்கரை வந்து அந்த ரவையோட அளக்கிற கப்போட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரவை வறுக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 1லேருந்து 1.25 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு, நெய் சூடானதும் முந்திரி, ஏலக்காய், திராட்சை இதை போட்டு லேசாக தீஞ்சிடாமல் வறுத்து எடுத்துக்கணும். தீஞ்சிடாமல் இதே போல் முந்திரி, ஏலக்காய், திராட்சை இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து அதே கடாயில் ரவையை ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கட்டி விழாமல் பொறுமையாக வந்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அந்த நெய்யில் வறுக்கும்போது அந்த ஃப்ளேவரு உங்களுக்கு சூப்பராக நல்லா கிடைக்கும். ஓகே, ரவை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. உங்களுக்கு அந்த வறுக்கும்போதே வந்து அந்த அந்த ஸ்மெல் நல்லா கிடைக்கும். வறுத்துருச்சா, ரொம்ப வறுபட்டுருச்சா இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ரவை வந்து வறுபட்ட உடனே அதில் வந்து தேங்காவை துருவி லேசாக எடுத்துக்கிறேன். அதை வந்து ஆட் பண்ணிடுறேன். அதோட ஏலக்காய் தூள் அதையும் போட்டு இதெல்லாம் லேசாக ஃப்ரை பண்ணிங்க. இன்றைக்கி வந்து நான் அந்த ரவா லட்டு வந்து பால் சேர்த்து வந்து செய்ய போகிறேன். பால் இல்லாமலும் செய்யலாம். இந்த பால் சேர்த்து இந்த ரவா லட்டு செய்யும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த ரவை, தேங்காய், ஏலக்காய் தூள் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த ரவையை இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதே அடுப்பில் வந்து நம்ம வச்சுருந்த 1 கப்பு பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் வந்து நல்லா கொதி வரட்டும். நம்ம வந்து பாலில் வந்து சர்க்கரையை ஆட் பண்ணி அதை தான் வந்து அந்த ரவையில் ஆட் பண்ணி ரவா உருண்டை வந்து பிடிக்க போகிறோம். அப்படி செய்யும்போது வந்து இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா கூடி வரும். அதோடு சேர்ந்து இருக்கும்போது நல்லா ஸ்கிரிப்பியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, பாலுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா காய்ச்சி எடுத்துக்குவோம். அதை வந்து எப்படி எந்த பாத்திரத்தில் எடுக்கணும்னா, இப்போ சர்க்கரை ஆட் பண்ணும்போது அதிலிருந்து தண்ணி விட்டு நிறைய வரும். இது ரெண்டும் சேர்ந்து கொதி வரும்போது அந்த நம்ம 1 கப்பு பால் எடுத்தோம் பார்த்திங்களா, அதிலிருந்து ஒரு 3/4 இல்லைனா 1/2 கப்பு வர அளவுக்கு சுண்டி அந்த அளவுக்கு வரும்போது கரெக்டாக அந்த பாலை எடுத்துடணும். விடாமல் ஒரு 2 செகண்டுக்கு ஒரு டைம் வந்து என்ன பண்ணணும், நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். பால் வந்து நல்லா நம்ம போட்ட அளவோட குறைஞ்சி நல்லா சுண்டி காஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பால் வந்து லேசாக வந்து நம்ம கை சூடு தாங்குகிற அளவுக்கு அந்த ஹீட்டில் அளவுக்கு ஆற விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் வந்து அந்த ரவையில் ஆட் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். லேசாக அது வரைக்கும் இந்த பால் வந்து ஒரு 2 செகண்ட் வந்து ஆறட்டும். இப்போ பால் வந்து நல்லா ஆறி போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நெய்யில் வறுத்து எடுத்த அந்த முந்திரி, ஏலக்காய், திராட்சை வந்து இதில் போட்டுடலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு காய்ச்சின பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்கிற ஸ்ட்ரக்சரில் வர அளவுக்கு ஃபஸ்ட் நம்ம அந்த மாதிரி கரண்டியால் போட்டு நல்லா கலந்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சம் ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. நம்ம கரெக்டான அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பேசி பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் கொண்டாந்து நல்லா கிளறி விட்டுட்டு மாவை எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இதே போல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா உருட்டி
ரவா லட்டு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸ் வச்சு நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துங்க. நான் மீதி இருக்கிற மாவுலையும் வந்து ரவா லட்டு பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு மொத்தமாக காமிக்கிறேன். சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இதே போல் இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பால் சேர்த்து நம்ம ரவா லட்டு செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே வேஸ், இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் வந்து பால் ரவா லட்டு எப்படி செய்யணும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த அதோட வந்து தேங்காய் போட்டு இந்த ஏலக்காய் ஃப்ளேவரோடு செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த ரவா லட்டு வந்து பிடிச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விடுங்க. நல்லா அந்த ஈரம்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். அது பிறகு சாப்பிட்டா வந்து கரெக்டாக சூப்பராக இருக்கும். ஓகே பஸ், நீங்கள் வந்து இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறுபடியும் வேறு ஒரு டிசைட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதனால் நிறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறுபடியும் வேறு ஒரு டிசைட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.